கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தாரு. என்னத்தையோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் நின்று பேச ஆரம்பிச்சாரு. ஐயா, என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? அவரு சாவகாசமா நிமிர்ந்து பார்த்து, ஒண்ணுமில்லப்பா, நிம்மதியை தேடிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இங்க மண்ணுல கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், அது ஒன்றும் இல்லைப்பா, என்ன பண்ணுறது தெரியல, நிம்மதி எங்கே இருக்கும்னு தெரியல அப்படின்னு ரொம்பவும் செழிப்பா பேசினார். அதுக்கு வந்தவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்னன்னு பார்ப்போமா? ஐயா, நான் ஒரு கதை சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படின்னுட்டு இவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை. அது என்னன்னா நிம்மதி. அவருக்கு நிம்மதியே இல்லை. அரண்மனையில காலையில இருந்தே நிகழ்ச்சிகள், நாட்டியங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு எந்த நிம்மதியும் இல்லதுல. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சாரு. உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டுல இருக்க தத்துவ மேதைகள் எல்லாரையும் வர சொன்னாரு. அமைச்சரே, நம்ம நாட்டுல இருக்க தத்துவ மேதைகள் எல்லாரையும் இங்க வர சொல்லுவேன். சரிங்க ராஜா, நான் அப்படியே செஞ்சிடறேன், நான் உடனே எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் கிளம்பினாரு. எல்லா தத்துவ மேதையும் வரவழைச்சாரு. மறுநாள் எல்லா தத்துவ மேதைகளும் ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து ராஜா கேட்டாரு, உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேளுங்க ஐயா, என்ன உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கேளுங்க ஐயா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். நிம்மதி இருக்கா? என்ன ஐயா, எனக்கு புரியல. நிம்மதிங்கிறது ஒன்று இருக்கா? அதை நான் பார்த்ததில்ல, நான் அனுபவிச்சதும் இல்லை. ஏன் எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் ராஜா முன்னாடி சும்மா நிற்க போறாங்க? ஆனா பதிலும் சொன்னாங்க. ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தியா இல்லை. சரி, எனக்காக நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாரு. ஒரு நாள் ராஜா மாளிகையில நின்று வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயம் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தான். லா 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 லா. குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதே தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஒரு காவலாளியை கூப்பிட்டார். சொல்லுங்க ராஜா. நீங்க உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ராஜா, இப்பவே போய் கூட்டிட்டு வரோம். உடனே காவலாளி ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க. ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐயா, உங்களை எங்க ராஜா பார்க்கணும்னு சொல்றாரு, உங்களை உள்ள கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க நான் இப்ப வரணும்? அரண்மனைக்கு தான் ஐயா. அரண்மனைக்கா? நான்லாம் வரமாட்டேன். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படியும் ஒரு ஆள் இருப்பானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான்னு விசாரிச்சார். காவலாளி மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. ஐயா, உங்களை ராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு, சாதாரண மனிதர் இல்ல, ராஜா. இருக்கட்டும், இருந்தாலும் நான் உள்ள வரமாட்டேன். உங்களுக்கு வேணும்னா ராஜாவை என்ன வந்து இங்க பார்க்க சொல்லுங்க. ஐயா, அந்த பிச்சைக்காரன் வந்து அரண்மனைக்குள்ள வந்து உங்களை பார்க்க மாட்டாங்களாம், நீங்க தான் அவனை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு நினைச்சாரு. உடனே கிடுகிடுன்னு இறங்கி போய் தெருவுக்கு வந்தார். அந்த பிச்சைக்காரர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ராஜா. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா பாடிட்டு போறீங்களே, அது எப்படி உங்களால முடியுது? ஏன் அப்படி கேக்குறீங்க ராஜா? அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எல்லா சுகபோகங்களும் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல இருக்கிற மேதைகள், அறிஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உங்களை கேட்டா தெரியும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க தான் என்ன பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ராஜா பிச்சைக்காரர்கிட்ட சொன்னாரு.
அதுக்கு அந்த பிச்சைக்காரர் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு நீங்க வெளியே வந்துட்டா நிம்மதி உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் ராஜா கிட்ட சொன்னார். நான் அரசன், இந்த நாட்டுக்கு ராஜா, எனக்கு நிறைய கடமை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியும்? ராஜா, ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுன்றது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விளையாதான் உங்க நிம்மதியை நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பிச்சைக்காரர். உடனே ராஜா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அது மட்டும் இல்லை, உடனே ராஜா அவருடைய மேலங்கி எடுத்து அவருக்கு பரிசா கொடுத்தாரு. ஆனா அந்த பிச்சைக்காரர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு நீங்க வேண்டாம் சொல்றீங்க? ராஜா, இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை. அதே நேரத்துல அதை நான் வாங்கிட்டேன்னா அடுத்த வினாடியில இருந்து அதை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு கவலை வந்துடும். அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பிச்சைக்காரர். அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நான் கிளம்புறேன் ராஜா. நிம்மதி எங்க இருக்குங்கிறத ராஜா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துக்கு அவரால் போக முடியாது அப்படின்றதும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இவரை போலதான் நிறைய ஆட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இதுதான் அந்த கதை. இப்ப புரிஞ்சுதுங்களா நிம்மதி எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு? ஆமாப்பா, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நிம்மதி எங்க கிடைக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல நிம்மதியா வாழ நான் முயற்சி பண்றேன்.